இந்த சைடு தான் நடந்து போனோம். ஃபுல்லு எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கு? 1200. அதுக்குள்ள உட்காந்துக்கிட்ட நீங்கள் அப்படியே மேலே நடந்து வந்துனே இருந்தீங்கன்னா இந்த சுல்தான் மன்னனோட சம்மர் ரெசிடென்சி வரும். இங்கேருந்து தான் வந்துட்டு நந்தி ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகும். இல்லை டோர் லாக் ஆகிட்டுக்குது, இல்லைனாக்கா உள்ளே போய் பார்த்துருந்துக்கலாம். இன்னும் மேலே போகலாம் வா. கிணறா? ஒரு வேலை இங்கே தான் குளிப்பாரோம். கிணறு இருக்குதுல்ல, கிணத்துக்கிட்ட தான் குளிப்பாங்க அந்த காலத்துல. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? அது கூட தெரியாதா? நீ எல்லாம் நடந்து போய் இன்னும் மேல என்னென்ன இருக்குன்னு தெரியல, போய் பார்க்கலாம். போலீஸ் ஸ்டேஷன் ஆல்சோ இஸ் தேர், யூ நோ. டாய் நீ முன்னாடி ஒன்று எங்கே பார்த்தாலும் போய் உட்காந்துக்கிற. சொல்லு. 15 steps, burn 0.6 kilocalories. நீ எவ்வளோ நேரம் நடந்துக்கிற, எனக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கும் தானே. அது குறையும். நைட்டு போய் முக்குவல, அதில் மறுபடியும் ஏறிடும். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும். இந்த பாருல ரூம்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். நைட் ஸ்டே பண்ணுறதுக்கான ரூம். பட் ரேட்டெல்லாம் எவ்வளோன்னு தெரியல. இருந்தால் ஆன்லைனில் இருந்தால் செக் பண்ணிக்கேன். புதுசாக வர கட்டிகிட்டெல்லாம் இருக்கிறாங்க. ஆமாம், இந்த குரங்கு நைட்டில் ஒரு ரூமுக்குள்ளே வந்துடாது. என்ன இருக்கும் இன்னும்? சன்ரைஸ் வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது, ஒரு கோயில் இருக்குது. ஓகே, அப்புறம் லைப்ரரி ஒன்று இருக்குது. லைப்ரரி எல்லாம் மியூசியம் இருக்குது. ஓகே, மேலே நான் இப்படியே நேராக போனீங்கன்னா வந்துட்டு அவன் சொன்னதெல்லாம் இங்கே இருக்குங்க. பிக்காளிப்பழ அரை மணி நேரமா கதையா சொல்லியிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்த பொண்ணு போயிட்டானே. நாய நடபாதையில் உட்காராத, கொஞ்சம் நவுந்து உட்கார்றா. காலையில் வந்துட்டு நீங்கள் ஒரு 5:30-6 மணிக்கெல்லாம் இங்கே வந்தீங்கன்னா செம்ம வியூ கிடைக்கும். இதுதான் வாட்ச் டவர். நான் கூட ஏதோ கடிகாரம் பெருசாக இருக்குமோன்னு உங்களுக்கு அறிவோ அறிவுல இங்கேருந்தே பார்த்தாலே உங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு கிளீனாக தெரியும். மேலே போகணுன்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. நீங்க கிளீனாக தெரியுது. அதுக்கு எதுக்கு கஷ்டப்பட்டு அங்கே போய் நின்று பார்த்துக்கிறேன். உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இங்க வந்துட்டு இந்த கேப்ல அந்த குண்டு வீசுவாங்கல்ல, அந்த வண்டி நிக்க வச்சு குண்டு வீசுவாங்க. எங்கேருந்து பீரங்கி. உலக உருண்டேன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, அயம் தான் கண்டுபிடிச்சது. வந்துட்டு ஒரு குகை ஒன்று போகிற மாதிரி இருக்கு, அண்டர் பாஸ். இருங்க பார்க்காட்டுறேன். இறங்க. அப்படியே நேராக வந்தீங்கன்னா அந்த சன்ரைஸ் இது வந்து வியூ பாயிண்ட் இருக்கு இல்லையா, வாட்ச் டவர், சன்ரைஸ் வாட்ச் டவர். அங்கேருந்து அந்த ரோட்லேருந்து நேராக வந்தீங்கன்னா இந்த குகை அண்டர் பாஸ். அந்த பக்கத்தில் இது கொஞ்சம் டேஞ்சரான பிளேஸ் தான். கொஞ்சம் பார்த்து போகிறேன்.
கையை நீட்டிக்கணும். செம்ம வியூ பாயிண்ட். இங்கே மட்டும் எப்படி ஈரமாக இருக்குன்னு தெரியலையே. இங்கே ஏதோ மரத்துலேருந்து சொட்டுன்னு உழுந்த மாதிரி இருந்துச்சு. இதுலேருந்து தான் வந்துருக்குது. ஆமாம், அங்கே தண்ணி ஒழுகுற மாதிரியே இருக்கு. இதோ தெரியுதுங்க. ஆமாடா, இங்கிருந்துமா தண்ணி வந்துட்டே இருக்கு. இந்த மரம் அந்த மரம் எல்லாத்துக்கும் தண்ணி வருது. 3 மரத்துலையும் தண்ணி வருது. அதுக்கு தான் இங்கே தண்ணியாக இருக்கு. எப்பயும் இங்கே தண்ணியாக தான் இருக்கும் போல். பாலார் ரிவர். இங்கேருந்து தான் பாலாறு. ஆக்சுவலி நம்ம தமிழ்நாட்டில் பாலாறு இருக்குல்ல, அது இங்கேருந்து தான் உருவாகிறது. இங்கே போட்டுக்கிறாங்க பாருங்க. வாட்டர் ஃபுட் பாலாரே உருவாகிறது. அண்டர் கிரவுண்ட். இங்கே பாரு, இங்கே பாரு. ரன்ஸ் அண்டர் கிரவுண்ட் அண்ட் ஃப்ளோஸ் ஈஸ்ட்வர்ட். 93 kilometers to தமிழ்நாடு பெங்கால் நியர் சென்னை. ஆந்திரா 22 kilometers. மர்க்கா சொல்லு. 22 kilometers. மர்க்கா சொல்லு. 22 kilometers. படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. 93 கர்நாடகா, 33 ஆந்திரா பிரதேஷ், ஓ, இது தமிழ்நாடு. 220-ஆ? 222 வெறும் 22ன்னு பார்த்தேன். ஆக்சுவலி இங்கே தான் வந்துட்டு பாலாரோட பிறப்பிடம். பாலாறு இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு 222 கிலோமீட்டர் வந்துட்டு ட்ராவல் பண்ணி கடைசியாக வந்துட்டு சென்னையில் போய் எண்ட் ஆகுது. இது வந்துட்டு கிரவுண்ட்லேயே பாஸ் ஆகும். கீழே வந்துட்டு இந்த தண்ணி கீழே வந்துட்டு ஃபுல்லாக பாஸ் ஆகி அந்த சைடு ஒரு ஆறு மாதிரி கலந்து அப்படியே தமிழ்நாடு ஃபுல்லு ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். இல்லை அப்படியே நடந்து வந்தீங்கன்னா பெரிய நந்தி வந்துட்டு ஒன்று இருக்குது. பெரிய நந்தி பாருங்கள். என்ன அப்போ இதோட ஹிஸ்ட்ரி நீங்களே படித்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக இருக்குது. சோழ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் கட்டப்பட்டது 11ஆம் நூற்றாண்டில். Nellikai tree, Amla in front of the Nandi, so it is called Nellikai Basavanna. Devotees believe if their wish is said into Basavanna's ears, their wish will be fulfilled. என்ன தெரிகிறது? நந்தியோட காதல போயிட்டு நம்மளோட ஆசையை சொன்னா அது கண்டிப்பா நடக்குமா? இங்க இது ஏதோ சின்ன 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 வீடுங்க இருக்கு. ஏன் கடைங்களா? ஃபஸ்ட்டு வீடாக தான் இருந்திருக்கும் சின்ன சின்னசா. வண்டிலேயோ கார்லேயோ வந்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு மெயின் ஏரியா. இங்கே தான் நீங்கள் வந்துட்டு என்ட்ரி ஆக முடியும். இந்த என்ட்ரி ஆகி இந்த முன்னாடி வந்துட்டு கோயில் இருக்கும். கோயிலை முடிச்சுக்கிட்டு சன்ரைஸோட வியூ பாயிண்ட் அங்கே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே இங்கே வந்தீங்கன்னா பார்க் இருக்குது. பசங்க விளையாடுறதுக்கு உங்களுடைய பொழுதுபோக்கை வந்துட்டு இங்கே வந்து கழித்து கொள்ளலாம். இங்கே வந்துட்டு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஹோட்டலு, ஜூஸு இந்த மாதிரி ஏகப்பட்ட எல்லாமே கிடைக்கும். போயின்னுக்கிறோம்னா நேரு நிலையாக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். அவருடைய மாமா வீடு. நேரு மாமா வீடா பாருங்க. ஃபைனலி வந்துட்டோம் நேரு மாமா வீடை. இங்க பாருங்க நேரு போட்டோ. என்ட்ரன்ஸ் வேற பக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த சைடா நேரு மாமா, நேரு மாமாவுடைய சிலை. என்ட்ரன்ஸ் எதுடா? உள்ளே வந்துட்டு அளவு இல்லையா? வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா. ஸோ அதனால் நமக்கு பிடிக்க போயின்னுக்கிறோம், ரிட்டர்ன் போயின்னுக்கிறோம். இந்த கோயிலால தான் வந்துட்டு இந்த நந்தி ஹில்ஸ்க்கு நந்தி பெத்தான்ற பேரே வந்தது. ஸோ இப்போ அந்த கோயில் பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸு.
வந்துட்டு 11th செஞ்சுரியில் ராஜ சோழரால் உருவாக்கப்பட்டது. அதுக்கு 14th செஞ்சுரியில் விஜயநகர சோழா வந்துட்டு அதுக்கு வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட், இந்த கோயிலுக்கு இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்துட்டு கிருஷ்ணதேவராயர் வந்துட்டு ஒரு 2 பெரிய பல்லக்கு வந்துட்டு என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி வச்சிருக்கிற அந்த 2 பல்லக்கை வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க கோயிலுக்கு. இந்த கோயில் வந்துட்டு திராவிடம் அண்ட் சோழா ஸ்டைலில் கட்டப்பட்டிருக்குது. இந்த கோவிலில் இருக்கிற கல்லங்கள் எல்லாம் ராஜராஜேந்திர சோழா, குலோத்துங்க சோழா, மராத்தா கிங்கு, ஷாஷு இவங்க பேர் எல்லாமே வந்துட்டு கல்வெட்டா பதிக்கப்பட்டு இருக்கு. இதுதான் இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி. இதுதான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம நந்தி ஹில்ஸோட மெயின் சன்ரைஸ் வியூ பாயிண்ட். இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன் நம்பிக்கை வச்சிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.